Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம். ஆக்சுவலா இந்த உண்மை சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு எதுவுமே வேண்டாம். ஏன்னா வழக்கமா நிறைய உண்மை சம்பவத்துக்கு நம்ம ஒன்லைன் ஸ்டோரி சொல்லி ஒரு சில பேர் ப்ரோ ஒன்லைன் ஸ்டோரிலாம் வேணாம், டைரக்டா சம்பவத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால ஒன்லைன் ஸ்டோரி வேண்டாம், டைரக்டா சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல அமானுஷமா ஹாரரா ஏதாச்சும் பேய் சம்பவம் நடந்து அதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிருப்பீங்க. பட் நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்த நம்பியிருக்க மாட்டாங்க. அப்படி உண்மையிலே உங்க லைஃப்ல பேய் சம்பவம் நடந்திருக்கா? நடந்ததுன்னா கவலைப்படாதீங்க. டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? படிச்சுட்டு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீலான்சராக ஆசைப்படுறீங்களா? கரண்டாக ஒர்க் பண்ணுற ஜாப்ல இன்கம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. சிம்பிள் லேர்ன் இது ஒரு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூட். இவங்க இப்போ ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வித் ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ. இது மட்டும் இல்லாம கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஐடிக்குள்ள போக ரொம்பவே ஈஸியா இருக்கிற ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸை தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்னென்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாராவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், லாராவில் வித் ரியாக்ட் ஜேஎஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், லாராவில் வித் வியூ ஜேஎஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஃபார் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. இவங்க கிட்ட ட்ரைனிங் ஜாயின் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுத்து ஒன்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. பிளஸ் உங்களுக்கு 30,000 வர்த்துள்ள ஃபுல் சோர்ஸ் கோட் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே நல்லா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, அதுவும் பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணி. இது மட்டும் இல்லாம இவங்க உங்களுக்கு 75% ஆஃபரையும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் 5,000 ஃபார் 1 month, 10,000 ஃபார் 2 months and 15,000 ஃபார் 3 months. இந்த மூணுத்துல நீங்க என்ன பேக்கேஜ் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 30,000 வர்த்துள்ள சோர்ஸ் கோட் ஃப்ரீ. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ட்ரைனிங்க்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ஆஃபர் வெறும் 7 daysக்கு மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்க போற இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் தர்மா. இவர் பன்ருட்டியை சேர்ந்தவர். இந்த பேய் சம்பவம் தர்மா இவருக்கு நடக்கல. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது இவருக்கு வெறும் 5 வயசு தான். ஆனா தர்மா இவங்க அப்பா கூட வேலை செய்யறவங்க கரும்பு வெட்டுறதுக்காக உடுமலைப்பேட்டையும் போறாங்க. அந்த இடத்துல தான் அந்த கரும்பு வெட்டுற எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் சரியா 2005. இப்ப இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண தர்மா அவருக்கு வெறும் 5 வயசு தான். அண்ட் இவங்க ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா அண்ட் தர்மா இவருக்கு ஒரு தம்பி இருந்துட்டு இருக்காங்க. மொத்தமா 4 பேர். இது மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்தோட ஒரு சில வேலையாட்கள் எல்லாம் ரெடி பண்ணி உடுமலைப்பேட்டையில இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஒதுக்குப்புறம், அதாவது கிராமத்துக்கு வெளியில இருக்கிற கிட்டத்தட்ட 7 ஏக்கர்ல இருக்கிற ஒரு பெரிய கரும்பு விளைய வச்சிருக்கிற நிலத்துல இவங்க கரும்பை அறுவடை பண்றதுக்கும் போறாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 7 ஏக்கர் இடமும் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிராமத்தோட எல்லையில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ இவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கரும்பை அறுவடையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நைட் டைமும் வருது. கிட்டத்தட்ட 7 ஏக்கர் அப்படின்றதுனால ரொம்பவே பெரிய நிலம். அண்ட் சரியா 2005 நிலவரப்படி இவங்க கிட்ட மிஷின்லாம் பெரிய அளவுக்கும் இல்லை. ஸோ முழுக்க வேலையாட்களை நம்பி தான் அந்த அறுவடையும் நடந்துட்டும் இருக்கு. இப்படி அன்னைக்கு டே ஃபுல்லா ஓரளவுக்கு அங்க இருக்கிற அந்த கரும்பை கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டாங்க. இப்படியே நைட் டைம் வருது. அப்படி நைட் டைம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விவசாய நிலத்திலே எல்லாருமே டென்ட் மாதிரி போட்டு தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தர்மா அவங்க அப்பாவுக்கு ஆளுங்க கூட்டமா படுத்துட்டு இருக்கிற இடத்துல படுத்தா அவருக்கும் தூக்கம் வராது. ஏதா இருந்தாலும் தனியா கொஞ்சம் ஃப்ரீயா படுத்தாதான் அவருக்கும் தூக்கம் வரும். ஸோ அதனாலே எல்லாரும் படுத்து இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் எப்பவுமே படுப்பாரு. இன்கேஸ் அந்த இடம் பிரச்சனை இருந்தாலும் அவர் அதுக்கெல்லாம் பயப்படவும் மாட்டாரு. ஆனா சுடுகாடு மாதிரியான இடத்துலயும் அவர் படுத்து பழக்கம் இருக்கு. ஸோ ரொம்பவே தைரியமான ஒரு ஆளு. இது மட்டும் இல்லாம இவங்க கரும்பு வெட்டுறதுக்காக சில வேலையாட்கள்லாம் கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு சில பேர் நடுராத்திரி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தூங்கி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 அடி தள்ளி உட்காந்து நல்லா சர்க்கிளா உட்காந்துப்பாங்க. அப்படி உட்காந்துட்டு
சீட்டு கட்டும் விளையாடுவாங்க. ஓப்பனா சொல்ல போனா சூதாட்டம் விளையாடுவாங்க. அதுக்கு 2 காரணமும் இருக்கு. ஒன்னு, நைட் டைம்ல இவங்களுக்கு சரியா தூக்கமும் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கரும்பு வெட்டுற வேலைக்கு வந்திருக்காங்களே, இந்த ஒரு காசு பத்தாது, இன்னும் மேற்கொண்டு ஏதாச்சும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இவங்களும் இந்த சூது விளையாடினா அது மூலமா ஏதாச்சும் காசு வரும் அப்படின்னு தான் இவங்களும் அந்த இடத்துல சூதாட்டமும் விளையாடுவாங்க. இதுல ஒருத்தன் தோத்தா மட்டும்தான் இன்னொருத்தன் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சவனுக்கு காசும் கிடைக்கும். ஆனா இவங்க எதுக்கு இந்த சூதாட்டம் விளையாடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வருமானம் பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சரக்கு அடிக்கிறதுக்கு தான். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இவங்க சூதும் விளையாடுறாங்க. இப்படி இங்க வேலை ஆரம்பிச்ச அடுத்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா நைட்டு கண்டினியூவா இவங்களும் சூதாட்டம் விளையாடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல தூங்குறது, அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை பண்றது, இந்த மாதிரி தான் அடுத்த ஒரு வாரம் இந்த இடத்துல இவங்க வாழ்க்கையும் போயிட்டே இருக்கு. அந்த ஒரு வாரம் முடியும் போது பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பகல் வேலையிலயும் சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க, ஃப்ரீ டைம்ல தான். அப்படி சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது தூரத்துல இந்த மணி அடிக்கிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இந்த மணி அடிக்கிற சத்தம் ஓகே, ஏதோ தூரத்துல பள்ளிக்கூடம் இருக்கு போல இருக்கு, அங்கதான் மணி அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு இவங்களும் கொஞ்சம் சாதாரணமா சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த மணி அடிக்கிற சத்தத்தோட கூட இந்த சங்கு ஊதுற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அண்டு அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதாவது அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்டயும் வந்துட்டு இருக்கு. என்னடா இது, வெறும் மணி சத்தம் மட்டும் தான் பார்த்தோம், கூட சங்கு சத்தமும் கேக்குது, ஏதோ சவ ஊர்வலம் வருது போல இருக்கு அப்படின்னு இவங்களும் லைட்டா அப்படி எட்டி பார்த்தா எக்ஸாக்டா இவங்க சீட்டு விளையாடிட்டு இருக்காங்களே, இவங்களை நோக்கி தான் சவ ஊர்வலம் ஆளுங்களும் வந்துட்டு இருக்காங்க. உடனே இங்க சீட்டு விளையாடிட்டு இருக்கிற இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே சீட்டெல்லாம் ஓரம் தள்ளிட்டு அந்த சவ ஊர்வலம் போது பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுக்காம சீட்டு விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இங்க இருந்து சவ ஊர்வலம் போனாங்கல்ல, அவங்க இந்த கரும்பு அறுவடை பண்றதுல இருந்து கொஞ்சம் தள்ளி தான், ஒரு 100 மீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடும் இருக்கு. அந்த இடத்துல இப்ப எடுத்துட்டு வந்த அந்த சவத்தை இறுதி மரியாதையோட எரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு, டேய் அது என்ன பார்த்துட்டு இருக்க, நம்ம தான் டெய்லி இந்த இடத்துல இருக்குமே, இங்க இருக்கிற சுடுகாடையும் பார்த்துருக்கோம், அண்ட் இதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துல எரிக்கிற விஷயம்லாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த சூதாட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க இருக்கிற இவங்களும் கொஞ்சம் சாயங்காலம் போலதான் சீட்டும் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த சவ ஊர்வலம் போச்சு பாத்தீங்களா, இந்த ஒரு விஷயத்த 5 வயசுல இருக்கிற இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண தர்மா அண்ட் அவங்க அம்மா எல்லாருமே பார்த்திருக்காங்க. அந்த சமயம் அப்பா அவர் வெளியில எங்கேயோ போயிருக்காரு, அந்த சமயம் இந்த இடத்துலயும் இல்ல. இதுக்கப்புறம் இந்த சீட்டு விளையாடுறவங்களும் கண்டினியூவா சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நைட்டு 10 மணி மேல வரைக்கும் இவங்களும் சீட்டு விளையாடிட்டு இருக்க, இந்த சைட்ல தர்மா இவரும் அண்ட் அவங்க அம்மாவும் எங்க வெளியில போனவரை இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு இவங்களும் தர்மாவோட அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைட்ல எதுவுமே கண்டுக்காம இந்த சூதாட்டம் விளையாடிட்டு இருக்கவங்க கண்டினியூவா சூதாட்டம் விளையாடிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நைட் டைம் ஒரு 10:30 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி காலியான இடத்துல இருந்து ஏதோ ஒரு பெண் அலற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே நேரத்துல அந்த சத்தம் வர அந்த திசையை திரும்பி பார்த்து, என்னடா இது, அங்கிருந்து ஏதோ ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்குது அப்படின்னு இவங்களுக்குள்ளவே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த தூரத்துல அலற அந்த பெண் ரொம்பவே கோரமாவும் அலற ஆரம்பிக்கிறாங்க. என்னை விட்டுரு, நான் பண்ணது தப்பு தான், என்னை விட்டுரு அப்படின்னு ஏதோ வார்த்தைகள்லாம் சொல்லி அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட இங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் மிரண்டும் போறாங்க. டேய் அங்க என்னடா நடக்குது, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு இவங்களுக்குள்ளவே ஒரு பயத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே அந்த இடத்துல போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு கூட நினைக்கல. இப்படி அந்த சத்தம் வர அந்த திசையை பார்த்துட்டு இருக்கும்போது சத்தம் இன்னும் அதிகமா வந்துட்டு இருக்கு. இப்படி இந்த சைட்ல இருந்து அந்த பெண்ணோட அழுக்குரல் அழல் சத்தம் கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்ல இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நாய்ங்க எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒன்னா கத்தவும் ஆரம்பிக்குது அண்டு ஓலமிடவும் ஆரம்பிக்குது. அதாவது இந்த நாய் ஓலவிடுற சத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சத்தம் இந்த சைட்ல இருந்தும் கேக்குது. இந்த சைட்ல இருந்து பொண்ணழுற சத்தம், இந்த சைட்ல நாயோட சத்தம், நடுவுல இவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 சைட்ல இருந்து இந்த மாதிரி சத்தம் நைட் டைம் ஆல்மோஸ்ட் நடுராத்திரி கேட்கும் போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல பெண் அலற சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, அது கூடவே என்னை விட்டு என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சத்தமும் கேட்டிருக்கும் பார்த்தீங்களா, அது பொண்ணோட சத்தம் கிடையாது, அது அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆண் பயத்துல கத்துற சத்தம். இப்ப இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா தர்மா அவங்க அப்பாவும் இப்ப இவங்க வேலை செய்யற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவருக்கும் அந்த ஒரு சத்தம் கேட்டு கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் ஏதோ ஒரு பெண் பிரச்சனை இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு, ஏய்
அங்க ரொம்ப நேரமா ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது, என் கூட 2 பேர் வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப இங்க சூது விளையாடிட்டு இருக்காங்களே, அதுல இருந்து ஒரு 2 பேரை கூட்டிட்டு அந்த பக்கமும் போறாங்க. இப்படி இவங்களும் அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஆளுங்களும் சரி பெண் இருக்கிறதுக்கான தடயமும் இல்லை. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஆனா இப்ப இந்த இடத்துல யாருமே இல்லை. சரி நம்ம இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இப்போ தர்மா, அவங்க அப்பா அண்ட் சீட்டு விளையாடின 2 பேர் இவங்களும் இந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அண்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு விஷயமும் பேசிக்கிறாங்க. டேய், இன்னைக்கு கூட பகல் டைம்ல இந்த இடத்துல ஒரு சவ ஊர்வலம் போச்சு பாத்தீங்களா, அது ஏதோ ஒரு வயசு பொண்ணு தான் போல இருக்கு. ஒரு 25ல இருந்து 27 வயசுக்குள்ளதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு செம்ம அழகா இருக்குமாம், பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட பொண்ணு எப்படி இறந்தான்னு தெரியல, ஆனா சூப்பரா இருப்பா அப்படின்னு இவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த சூது விளையாடுறத நிறுத்தினாங்களான்னு கேட்டீங்கன்னா நிறுத்தல. இப்ப மறுபடியும் இவங்க சூது விளையாடிட்டும் இருக்காங்க. அண்ட் இந்த சூதாட்டத்தோட மோகம் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துல கேட்கிற அந்த ஒரு சத்தம் கூட அந்த சமயம் இவங்களுக்கு பெருசா தெரியல. நான் வின் பண்ணணும், நான் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு இவங்களும் யோசிச்சு அந்த சூதுல தான் இவங்களும் மூழ்கி இருக்காங்க. இப்படி மறுபடியும் சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெண்ணுடைய அழல் சத்தம் கேட்கல. ஆனா அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க நடந்து வர சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அது கூடவே மைல்டா இந்த கொலுசு போட்டு நடந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தமும் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. மேபி நம்ம யோசிக்கலாம், இவங்க இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு காட்டுப்பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது எல்லாமே விவசாயனாலும் கண்டிப்பா இந்த இடத்துல பூச்சி பொட்டுலாம் நிறையவே இருக்கும். அதுல ஏதோ ஒரு பூச்சி தான் இந்த கொலுசு மாதிரி கத்திட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இவங்களும் அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க. ஆனா அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நடக்கும்போது கொலுசு சத்தம் அப்படி ஒரு மாதிரி ஜல்லுன்னு நிற்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சத்தம் தான் இவங்களுக்கும் கிளியரா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இவங்க சீட்டு விளையாடிட்டு இருக்கும் போது கூட அந்த கொலுசு சத்தம் கூட நடந்து வர சத்தம் ரொம்பவே தெளிவாகவும் கேட்க ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த சூதாட்டத்து மேல ரொம்பவே மோகம் அதிகமா இருக்கனால கண்டினியூவா இவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க சீட் ஆடுற இடத்துல பாத்தீங்கன்னா சீட்டு விளையாடுறவங்க ஒரு 5-6 பேர் இருந்தாலும் அதை வேடிக்கை பாக்குறவங்க மட்டுமே ஒரு 10 பேர் சுத்தி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சீட்டு விளையாடுறதுல ஜஸ்ட் வேடிக்கை பாக்குறது மட்டும்தான். அட அவங்களுக்கும் அந்த நடந்து வர சத்தம் ரொம்பவே தெளிவா கேக்குது. இங்க சீட்டு விளையாடுறவங்க அந்த சீட்டு விளையாடுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. பட் சீட்டு விளையாடாதவங்க இருக்காங்களே, அவங்க அந்த ஆள் நடந்து வர சத்தம் கூடவே அந்த கொலுசு சத்தம் கேட்கிற அந்த ஒரு திசையும் இங்க இருக்கிற அந்த 10 பேருமே டேய் யார் அங்க ரொம்ப நேரமா நடந்து வர மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அண்ட் திரும்பி பாக்குற அந்த ஒரு திசை அங்கதான் அந்த சுடுகாடும் இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்களை எரிச்சிருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சுடுகாடு அங்கதான் இருக்கு. அண்ட் அந்த சுடுகாட்டு கிட்ட இருந்து ஏதோ ஒரு பெண் நடந்து வர்றது இந்த 10 பேருமே பார்த்து அப்படியே மிரண்டு போறாங்க. ஆரம்பத்துல இவங்க நினைச்சது ஏதோ ஒரு பொண்ணு தான் இங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இது உயிரோட இருக்கிற பொண்ணு கிடையாதுடா, இது பேய் அப்படின்னு. ஆனா இந்த ஒரு கேப்ல பார்த்தீங்கன்னா தர்மா அவங்க அம்மா அவங்க ரெடி பண்ணி வச்ச டென்ட் அந்த கொட்டாக்குள்ள தான் படுத்துட்டும் இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கிற அவங்களுக்கும் தெளிவா கேக்குது, என்ன இது வரைக்கும் இங்க இந்த கொலுசு சத்தம் மாதிரியும் இந்த ஆள் நடந்து வர மாதிரி விசித்திரமா சத்தம் கேட்டது இல்லையே, என்னது அப்படின்னு படுத்துட்டு இருக்கிற அம்மா இவங்களே எந்திரிச்சு வெளியிலே வந்து பாக்குறாங்க. அண்ட் இவங்க வெளியில வந்து பாக்குற அந்த ஒரு சமயமும் அந்த 10 பேர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காங்களே அந்த விஷயமும் சேமா இருக்கு. அண்ட் இப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, அந்த இடத்துல அந்த பெண் மட்டும் கிடையாது, அதாவது அந்த உருவம் மட்டும் நடந்து வரல, அந்த உருவத்துக்கு கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பான ஒரு உருவம். ஸோ 2 உருவம் இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கு. இதை பார்த்தா அந்த 10 பேருமே அலறும்போது இங்க சீட்டு விளையாடிட்டு இருக்காங்களே இவங்களும் என்னடா அது அப்படின்னு எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த தத்ரூபமா பார்த்து சீட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எல்லாருமே இப்ப அலறடிச்சுட்டு அவங்க தங்கி இருக்கிற அந்த டென்ட்டு கிட்டையும் வராங்க. அண்ட் இதுல கொஞ்சம் பேர் பயத்துல தர்மா இவங்க டென்ட் உள்ளேயும் போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பக்கத்து டென்ட்ல போயிட்டு அப்படியே உள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே அந்த டென்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கதவையும் சாத்திடுறாங்க. உள்ளுக்குள்ளதான் எல்லாருமே இருக்காங்க, யாருமே வெளியிலயும் வரல. அண்ட் உள்ள இருக்கிற எல்லாருமே மூச்சு சத்தத்தை கூட அடக்கிட்டு ரொம்பவே பொறுமையா தான் மூச்சு விட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயத்தோட உள்ள இருக்காங்க. இப்போ வெளியில வந்த அந்த 2 உருவமும் பாத்தீங்கன்னா இவங்க தங்கி இருக்கிற அந்த கொட்டா டென்ட்டுக்கு வெளியில தான் நடந்துட்டும் இருக்கும். இதுல அந்த பொண்ணோட காலடி சத்தம் கொலுசு சத்தம் ரொம்பவே தெளிவாகவும் கேக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு சிரிக்கிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இது கூடவே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி கருப்பான ஒரு உருவம் வந்திருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த உருவமும் இந்த இடத்துல ஒரு மாதிரி
ஏய் ஏய் அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சத்தமும் இவங்களுக்கு ரொம்பவே தெளிவா கேட்க. ஆனா தர்மா அவங்க அம்மா ஒரு உருவத்தை தான் பார்த்திருப்பாங்க, ரெண்டாவது வந்த உருவத்தையும் பார்க்கல. அவங்களும் பயந்து அவங்க கணவர்கிட்ட ஐயோ என்னையா இங்க இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு அவங்களும் பயத்துல கத்துறாங்க. அண்ட் அவங்க கணவரும் பயந்துட்டு இல்லம்மா வெளியில 2 உருவமும் இருந்துட்டு இருக்கு, அதுதான் நம்ம கொட்டாய்க்கு வெளியிலயும் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தர்மா அவங்க அம்மா இன்னும் பயந்து ஐயோ குழந்தைங்களா இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல பயமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா தர்மா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அதெல்லாம் ஒன்றாகாது, அதான் இத்தனை பேர் இருக்கும்ல, நீ அமைதியா இரு அண்ட் நல்லா ப்ரே பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவங்கள மேலும் பயப்பட விடாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தைரியம் சொல்றாங்க. ஆனா கொட்டாய்க்கு வெளியில இருக்கிற அந்த 2 உருவமும் நைட்டு ஃபுல்லா இங்க அங்கன்னு இவங்க கொட்டாயை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. அண்டு இன்னொன்னு ஆணோட உருவமா இல்ல என்னன்னு தெரியல, ஆனா குரல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆணோட குரல் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி நைட்டு ஃபுல்லா இந்த பொண்ணு சிரிக்கிற சத்தம், நடக்கிற சத்தம், அண்டு பக்கத்துல அந்த உருவம் ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் போடுற சத்தம் இவங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லா இவங்களால தூங்க முடியல. அண்ட் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ங்க பயங்கரமா குலைக்கவும் ஆரம்பிக்குது. இப்படிதான் அந்த நைட்டு ஃபுல்லா ரொம்பவே அமானுஷமான இரவா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் அடுத்த 2 நாள் வரைக்கும் கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு. நைட் டைம்ல மட்டும் இந்த பொண்ணோட உருவமும் சரி கூட இருக்கிற அந்த கருப்பான உருவமும் இவங்க டென்ட்டை சுத்தி ஒரு மாதிரி இவங்களை பயமுறுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டினியூவா பண்ணிட்டே இருக்க. இங்க பகல் டைம்ல இவங்களும் வேலை செய்வாங்க. அண்ட் நைட் 10 மணிக்கு மேல யாருமே இவங்க தங்கி இருக்கிற அந்த டென்ட்டை விட்டு வெளியிலே வர மாட்டாங்க. மேக்சிமம் 10:30 மணி வரைக்கும் தான். ஆனா பொழுது விடியறதுக்குள்ள இந்த அறுவடை பண்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறக்காம இந்த சூது மட்டும் கரெக்டா விளையாடுறாங்க. 10:10 எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லாருமே அவங்க டென்ட்டுக்குள்ளேயும் போயிடுவாங்க. இப்படி 2 நாளும் போயிருக்கு. அந்த 3ஆவது நாள் இவங்க வழக்கம் போல அந்த அறுவடை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி இவங்களும் சூதாட்டம் விளையாடிட்டும் இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கிற அதே சமயம் சேம் தூரத்துல இருந்து அந்த மணி அடிக்கிற சத்தமும் கூடவே சங்கோதர சத்தமும் கேட்குது. இதை கேட்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மறுபடியும் ஏதோ ஒரு சவம் வருது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல இன்னொரு சவத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயது தக்க ஒரு ஆண் இறந்தும் போயிருக்காரு. அப்படி இறந்து போன அந்த ஆணை சேம் இந்த சுடுகாட்டில் தான் எரிக்கல புதைக்கிறாங்க. அவங்க வழக்கப்படி புதைக்கிறாங்க போல இருக்கு. இப்படி அந்த நபரை அடக்கம் பண்ண அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் வழக்கம் போல இவங்களும் வேலையை முடிக்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு சாயங்காலமும் இவங்க சூது விளையாடிட்டும் இருக்காங்க. அப்படி சூது விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நைட்டு ஒரு 10 மணி ஆக போகுது. அந்த டைம் ஆகுது அப்படின்னு இவங்க கொஞ்சம் வேகமா சூது விளையாடிட்டும் இருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த இடத்துல உட்காந்து சூது விளையாடுறாங்கன்னா இந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கு ஒரு பாதை இருக்கும், அந்த இடம் உட்காரத்துக்கு நல்லாவும் இருக்கும். அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி லைட் மாதிரி வச்சு இவங்களும் அந்த வெளிச்சத்துல தான் நைட்டு ஃபுல்லா சூது விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல தான் சூது விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கரும்பு அறுவடை பண்ணுவாங்களே அதுல ஒரு இடத்துல இவங்க உட்கார்ந்து வந்து கொஞ்சம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல மட்டும் கரும்பு அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த வேலி அங்க இருக்கிற கரும்புலாம் ஒரு மாதிரி உள்ள இருந்து ஏதோ ஒரு பெரிய உருவம் நல்லா பூந்து ஒரு மாதிரி ஆட்டுனா எப்படி அந்த வேலி அந்த கரும்புலாம் பயங்கரமா சலசலன்னு ஆடும். அந்த மாதிரி சத்தம் அண்ட் அந்த மாதிரி சலசலன்னு இங்க இருக்கிற எல்லாமே ஆடிட்டு இருக்கிறது இங்க சூது விளையாட்டு இருக்கிற எல்லாருமே பார்த்து டேய் கொஞ்சம் உஷாரா இருங்க, ஏதோ மாடு தான் ஒடியாடுறது போல இருக்கு அப்படின்னு இவங்களும் இன்கேஸ் மாடு வெளியில வந்தா அந்த டைரக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்களும் ரெடியா இருக்காங்க. அப்படியே ரெடியா அந்த இடத்தையே பார்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சூது விளையாடுறதுல இருந்து ஒருத்தர் டேய் அங்க பாரு ஏதோ நிக்குது அப்படின்னு ரொம்பவே பயத்தோட கட்டி அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. இப்படி இவர் கீழே விழுந்து மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு லைட்டாக ஃபிக்ஸ் காக்காவளி பந்தா மாதிரியும் ஒரு மாதிரி இழுத்துட்டு அப்படியே மயக்கமும் போடுறாரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்த இங்கே சீட்டு விளையாடிட்டு இருக்கிறவங்க அவருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அந்த சீட்டு கட்டெல்லாம் அப்படியே போட்டு எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடினவங்க அங்கே தங்கி இருக்கிற அந்த டென்ட்டுக்கு தான் போனாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே போல அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இவங்களும் அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. அப்படி அவங்களும் அந்த வேலியை தாண்டி என்ன விஷயத்த பார்த்தாங்க அப்படின்னும் தெரியல. இப்படி டைம் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தார் பார்த்தீங்களா, அவர் அப்படியே தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் தூக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. ஆனால் டென்ட்டுக்குள்ள கொஞ்சம் தள்ளி தான் டென்ட்டும் இருந்துட்டு இருக்கு. டென்ட்டுக்குள்ள தர்மா அவரோட தம்பி அம்மா அப்பா இவங்க எல்லாருமே உள்ளதான் இருந்துட்டு இருக்காங்க. உள்ள இருக்காங்கன்னு சொல்றதை விட அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி நடுராத்திரி 12 மணி ஆகுது. 12 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ முடியலையே, தண்ணி கொடுங்க, தண்ணி வேணும் அப்படின்னு யாரோ முடியாம புலம்புற மாதிரி ஒரு சத்தமும் கேட்க இந்த ஒரு சத்தம் யாரு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மா அவங்க அம்மாவுக்கும் கேட்குது. என்ன இது
நடுராத்திரி யார் இது புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க கணவர்கிட்டயும் சொல்ல அந்த 2 பேருமே அவங்க கொட்டாயை விட்டு வெளியிலயும் வராங்க. வெளியில வந்து கொஞ்சம் தூரம் வந்தும் பாக்குறாங்க. வந்து பார்த்தேன் அங்க ஒருத்தர் கீழே விழுந்தும் இருக்காரு. அண்ட் சீட்டு கட்டு எல்லாமே கலைஞ்சும் இருக்கு. இங்க சீட்டு விளையாடனவங்க எவனையுமே காணும். என்னாச்சு அப்படின்னு அந்த மயக்கம் போட்டிருக்காரு அவருக்கும் என்னாச்சு அப்படின்னு பார்க்கவும் வராங்க. அப்படியே சுத்தி பாக்குறாங்க. இந்த சூது விளையாடினவங்க எங்கேயாச்சும் இருக்காங்களா அப்படின்னு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. சரி மயங்க இருக்கிற இவனையாச்சும் தூக்கிட்டு போலாம், ஏன்னா இவன் நம்மளை நம்பிதான் இந்த இடத்துக்கு வேலை செய்யவும் வந்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவரை தூக்கலான்னு பார்க்கும்போது கீழே விழுந்திருக்காருல, அப்படியே அவருக்கு எதிர்க்க கொஞ்சம் தூரம் ஒரு 20-30 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட உருவமும் அண்ட் இதுக்கு முன்னாடி பெண்ணோட உருவத்துக்கு பின்னாடி ஒரு கருப்பான உருவத்தையும் பார்த்துருப்பாங்களே, இந்த 2 உருவமும் அங்க நின்று இவங்கள தான் பார்த்துட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த தர்மா அவங்க அப்பா ரொம்பவே தெளிவா பார்த்துட்டாரு. ஓகே, இவனை இப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, என்ன ஆனாலும் இவனை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடலாம், அந்த உருவம் தள்ளி தானே இருக்கு அப்படின்னு இவரும் மனசுல அவங்க குலதெய்வம், அவரோட பேர் வந்து நல்ல வீரன், அவரோட குலதெய்வமான நல்ல வீரா அப்படின்னு மனசுல ப்ரே பண்ணிட்டு அவரை தூக்கி ஷோல்டர்ல போட்டுட்டு இந்த இடத்த விட்டு நகர்ந்தும் வராங்க. ஆனா இவங்க நடந்து வர்றதுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த பெண்ணோட உருவமும் அந்த கருப்பான உருவமும் இவங்க பின்னாடி கொஞ்சம் வேகமா நடந்து வர விஷயத்த தர்மாவோட அப்பா உணரவும் ஆரம்பிக்கிறாரு. சரி கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது, இங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கொட்டாய்க்குள்ள போயிடலாம் அப்படின்னு இவரும் வேகமா இவங்க டென்ட்டுக்கும் வந்துடுறாங்க. அண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க டென்ட்டுக்குள்ள போயிட்டு கதவையும் சாத்திடுறாங்க. இப்போ அரை மயக்கத்துல இருக்கிற அவரை அங்க இருக்கிற கட்டில படுக்க வச்சு அவருக்கு அந்த முதலுதவி மாதிரி ஒரு சில விஷயங்களும் பண்றாங்க. அந்த டென்ட் உள்ள தர்மாவோட அம்மா அப்பா இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. இவனுக்கு என்னாச்சு, இப்படி மயங்கி விழுந்தான், அண்ட் கூட சூது விளையாண்டவங்களாம் எங்க போனாங்க அப்படின்னு இவங்களும் பேசிட்டு இருக்கும்போது இப்ப இந்த கேப்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண தர்மா, இவருக்கு அப்ப 5 வயசு தானே, அவரும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு அவங்க வீட்டு வாசல்ல பார்த்தா ஏதோ ஒரு நிழல் மட்டும் தெரியற மாதிரி இருந்திருக்கு. சின்ன பையன் அப்படின்றதுனால அவரால் அது என்னன்னு கெஸ் பண்ணவும் முடியல. ஆனா ஏதோ நிழல் மாதிரி பார்த்தேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அப்படி வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த உருவம் என் கூட வா, என் கூட வா, என் கூட வந்துரு, வெளியில வா அப்படின்னு யாரையோ கூப்பிட்டுட்டும் இருக்கு. அது எங்க இருந்துன்னா இப்ப தர்மா இவங்க ஃபேமிலி இருக்காங்களே அந்த கொட்டாய்க்கு வெளியில இருந்து தான் அந்த உருவமும் கூப்பிடவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட தர்மாவோட அம்மா அப்பா இவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. ஏன் தர்மா இவரும் அம்மா பயமா இருக்கு அப்படின்னு சின்ன பையனா இருக்கிற அவரும் பயங்கரமா பயப்படுறாரு. அப்படி இப்போ ஒருத்தர் மயக்கத்தில் தூக்கிட்டு வந்திருப்பார்ல, அவரும் மயக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா தர்மாவோட அம்மா அப்பா இவங்க 3 பேருமே பயத்துல ஒரு மூலையில அப்படியே கும்பலா உட்காந்துக்கிறாங்க, ரொம்பவே பயத்தோட. இப்படி வெளியில இருக்கிற அந்த உருவம் வெளியில வா, வெளியில வா, என் கூட வா அப்படின்னு கண்டினியூ சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல மயக்கத்துல கட்டில ஒருத்தர் படுக்க வச்சிருக்காங்களே தூக்கிட்டு வந்து அவரும் இல்ல நான் வரமாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு அவரும் அந்த மயக்கத்துல புலம்புற விஷயத்த தர்மா அவங்க அப்பாவும் பாக்குறாரு. ஓ இதுதான் விஷயமா, அப்ப இவனை தேடிதான் வந்திருக்கா அப்படின்னு அவர் இன்னும் பயங்கரமா பயப்படுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல மயக்கத்துல இருக்காருல தர்மா அவங்க அப்பாவோட தூரத்து சொந்தம் தான், இவரை நம்பிதான் வந்திருக்காங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா இவர் தான் பதில் சொல்லணும். உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த மயக்கத்துல புலம்பிட்டு இருக்காருல அவரோட கையை பிடிச்சு இவங்க மனசுல இவங்க குலதெய்வத்தையும் வேண்டிக்கிறாரு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. ஆனா அடுத்த 20 நிமிஷம் வரைக்கும் அந்த வெளியில இருக்கிற கருப்பு உருவத்தோட சத்தமும் சரி அந்த பெண்ணோட குரலும் சரி என் கூட வா அப்படின்னு கண்டினியூவா கேட்டுட்டும் இருக்க ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சத்தம் எல்லாமே அடங்கி ஒரு மாதிரி மயான அமைதியா இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த நைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தர்மாவோட அப்பா அம்மா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஏரியாலேயே ஒரு ஐயனார் கோவிலும் இருக்கு. அந்த கோவில்ல போயிட்டு அங்க இருக்கிற பூசாரி கிட்ட இப்ப இவங்களுக்கு இங்க நடக்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற பூசாரியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அது காத்துக்கற்போட வேலையா இருக்கும், இல்லைன்னா கற்பனையா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்தாங்க உங்களுக்கு வேணா கொஞ்சம் மந்திரிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்களுக்கு லைட்டா மந்திரிச்சு விட்டுட்டு அண்ட் இப்போ தர்மா அவங்க அப்பா அம்மா இவங்கள ஒரு மாதிரி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. பார்த்துட்டு அவங்களையும் அனுப்பி விட்டுறாரு. அண்ட் இவங்க போற கேப்ல பாத்தீங்கன்னா நைட்டு பயத்துல ஓடி போனாங்களே சூது விளையாடினவங்க அவங்களும் வந்து அங்க இருக்கிற வேலையை ஆரம்பிச்சுறாங்க. அதை பத்தி எதுவுமே பேசிக்கல. இப்படியே சாயங்காலம் போல வேலையை முடிக்கிறாங்க. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ அந்த சூது விளையாடினவங்க அதாவது முன்னாள் பயந்து வந்தாங்கல்ல அவங்க அன்னைக்கு யோசிக்கிற விஷயம் என்னன்னா டேய் இன்னைக்கு ஃபுல்லா சரகு போட்டு சீட்டு விளையாடுவோம் அண்ட் அதுவா நம்மளா பாத்துடலாம் அப்படின்னு இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க, கூடவே சூது விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் நைட்டு ஃபுல்லாக இவங்களும் சூது விளையாடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எந்த சம்பவமும் நடக்கல. ஒரு லெவலுக்கு அப்புறம் போதை கொஞ்சம் அதிகமாகி இவங்களும் சரி போட அப்படின்னு எல்லாருமே தூங்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இதில் சீட்டு விளையாடுறவங்க மட்டும்தான் குடிக்கிறாங்களே தவிர மற்றவங்கலாம் குடிக்கல, நார்மலாக தான் தூங்கிட்டும் இருக்காங்க. அதுவும் அவங்க டென்ட்டுக்கு போயிட்டு தான் தூங்கிட்டும் இருக்காங்க. வெளியில் யாருமே தூங்கல. இப்படி எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி ஒரு 12:30 மணி போல பார்த்தீங்கன்னா பக்கத்து டென்ட்ல படுத்துட்டு இருக்கிற ஒருத்தர் அவருக்கும் முழிப்பு வருது. முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் சும்மா எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்திரிச்சு உட்காந்தா பக்கத்துல படுத்துட்டு இருந்த ஒரு ஆளை காணோம். எங்கடா அவன் போனா? வெளில பாத்ரூம் போயிருக்கானா? சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு அவரும் வெளில வந்திருக்காரு. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பக்கத்தில் படுத்திருந்த அந்த நபரை காணோம். அப்படி காணாமல் போன அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மயக்கத்தில் தர்மா அவங்க அப்பா தூக்கிட்டு வந்திருப்பார்ல அந்த நபர் தான் இப்போ ஆளையும் காணும். இப்படி காணும் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக தர்மா அவங்க ஃபேமிலி இருக்காங்களே அந்த டென்ட்டுக்கு வந்து கதவையும் தட்டுறாங்க. கதவை தட்டி தர்மா அவங்க அப்பாவும் எழுப்புறாரு. மாமா கொஞ்சம் எழுந்துரு மாமா, எழுந்துரு அப்படின்னு. டேய் என்னடாச்சு அப்படின்னு அவரும் கேட்க, இல்லை மாமா சுரேஷை காணோம் அப்படின்னு சொல்லும்போது, டே அவன் வெளில எங்கன்னா இருப்பான்டா, பாத்ரூம் போயிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா நான் ஃபுல்லாக தேடிட்டேன், அவன் எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தர்மா அவங்க அப்பாவும் ஒரு பயத்தோட அந்த டென்ட்ல இருந்து வெளியிலையும் வராங்க. இவன் நடுராத்திரி எங்கே போயிருப்பான் அப்படின்னு. அப்படி இவங்க சீட்டு விளையாடுற இடத்துக்கும் வராங்க. அப்படி இப்படின்னு சுற்றி பார்க்கும்போது கரெக்டாக தர்மா அவங்க அப்பாவுக்கு அந்த சுடுகாட்டு கிட்ட தான் கண்ணு அப்படியே லைட்டாக அப்படி திரும்பினா அந்த சுடுகாட்டு கிட்ட யாரோ நடந்து போறதையும் அவரு தெளிவா பாக்குறாரு. இப்ப தர்மா அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் எதுக்கு சுடுகாட்டுக்கிட்ட போறான், அவனை போய் கூட்டு வரலாம் அப்படின்னு. இப்ப கூட இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவரோட பேரு இளங்கோ. ஸோ தர்மா அவங்க அப்பா இளங்கோ இவங்க 2 பேருமே இங்க இருந்து போகும்போது தர்மா அவங்க அம்மாவும் இங்க வராங்க. எங்க அதெல்லாம் போவாதீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பு, நான் போயே ஆகணும் அப்படின்னு அப்பா அண்ட் இளங்கோ அப்படின்றவங்க இவங்க 2 பேருமே அந்த சுடுகாட்டுக்கிட்டையும் போறாங்க. அப்படி அவங்க போறதுக்குள்ள அங்க இருக்கிற சுரேஷ் அவரும் அந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த சுடுகாட்டெல்லாம் தள்ளி இவங்களும் கொஞ்சம் கிட்ட போறாங்க. அந்த இடத்துல பெருசா ஆலமரம் மாதிரி ஒன்றும் இருக்கு. அண்ட் அந்த மரத்துக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா கூட வந்த இளங்கோ அவரு அலறவும் ஆரம்பிக்கிறாரு. மாமா மாமா வேணாம் மாமா போகாத அப்படின்னு சொல்ல, டே என்னராச்சு அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ இளங்கோ அப்படின்றவர் அங்க கையை காமிச்சு முன்னாடி சுரேஷும் இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்த அந்த பெண்ணோட உருவம், பக்கத்துலேயே அந்த கருப்பான உருவம், இதுலயும் அந்த பெண்ணோட உருவம் சுரேஷ் இவரை வா வா அப்படின்னு கூப்பிடுற அந்த ஆக்ஷனையும் பார்த்து இளங்கோ பயங்கரமா பயந்துருக்காரு. ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு தர்மா அவங்க அப்பா யோசிக்க, இப்போ இந்த இடத்த விட்டு இவனை சேஃபாக கூட்டு போயிடணும், அதாவது கூட இளங்கோன்னு ஒருத்தர் இருக்கார்ல அவனை சேஃபாக கூட்டு போயிடணும் அப்படின்னு தர்மா அப்பா அண்ட் இளங்கோ இவங்க 2 பேருமே பழையபடி அந்த கொட்டை இவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. இப்போ இவங்க வந்துட்டாங்கன்னா சுரேஷ் அவரோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மா அவங்க அப்பா யோசிச்சுட்டும் இருக்காரு, என்ன பண்றது அவனை காப்பாற்றணுமே அப்படின்னு. அண்ட் இந்த இடத்துல பயங்கரமா அவங்க குலதெய்வத்தை மனசுல வேண்டிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவர் எடுத்து வைக்கிற ஒரு நடைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லிட்டு தான் நடந்துட்டு இருக்காரு. இப்படி ஆல்மோஸ்ட் பழையபடி சுடுகாட்டு கிட்ட இருக்கிற சுரேஷ் அவர்கிட்டயே வந்துடுறாரு. இப்ப சுரேஷ் இவர் என்ன பண்றாருன்னா அங்க அந்த எரிமேடை இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற அந்த சாம்பல் எல்லாத்தையுமே எடுத்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு மாதிரி ஆழவும் ஆரம்பிக்கும் போது இப்ப தர்மா அப்பா இவரும் கிட்ட வந்துட்டாரு. சுரேஷ் அவரை கூப்பிடுறாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அப்ப தர்மா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட பீடியும் இருக்கு. அந்த பீடி எடுத்து பத்த வைக்கிறாரு. பத்த வச்சு 2 இழுத்துட்டு அந்த நெருப்பு இருக்கிற அந்த பீடியை அப்படி சூடு வைக்கிற மாதிரி சுரேஷ் அவர் மேலேயே வச்சதுக்கு அப்புறம் தான் சுரேஷ் அவரும் அந்த சூடு பட்டு கொஞ்சம் தெளிஞ்ச மாதிரி, மாமா இங்க என்ன பண்ற, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு இங்க நடந்த விஷயம் என்னன்னு தெரியாமலே பேசிட்டும் இருக்காரு. அண்ட் சுரேஷ் இவரும் அந்த பெண்ணோட உருவத்தை பார்த்து மாமாமா என்னை காப்பாத்து அப்படின்னு பயங்கரமா பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் தர்மா அவங்க அப்பாவும் சரி என் கூட வாடா அப்படின்னு அவரை கூட்டிட்டு போகும்போது பின்னாடி இருக்கிற அந்த பெண்ணோட உருவம், ஏய் சுரேஷ் உன்னை நான் விட மாட்டேன், என் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடவும் ஆரம்பிக்குது. சுரேஷ் இவரும் பயங்கரமா பயப்படுறாரு. மாமா என்னை காப்பாத்து மாமா அப்படின்னு சொல்லும்போது, டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மனசுல குலதெய்வத்தை நினைச்சிட்டு என் கூடவே வா, வேணா இந்த பீடியை பூடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்படி வந்தவங்க டைரக்டா டென்ட்டுக்குள்ளெல்லாம் போல சுரேஷ் அண்ட் இளங்கோ 2 பேரையுமே டேய் போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே குளிச்சுட்டு வர சொல்றாங்க. அப்படி அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க உடம்பு ஃபுல்லா திருநீர்லாம் பூசுறாங்க. அண்ட் அன்னைக்கு வெளியில தான் தூங்குறாங்க. ஆனா நைட்டு ஃபுல்லா சுரேஷ் அண்ட் இளங்கோ இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி பெனாத்திட்டும் இருக்காங்க, என்னை விட்டுரு அப்படின்னு. இப்படி நைட்டு ஃபுல்லா அவங்களும் புலம்பிட்டு இருக்க அப்படியே பொழுது விடியும் போது தான் கொஞ்சம் தூங்கி இருக்காங்க. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் சுரேஷ் இளங்கோ இவங்க 2 பேருமே எந்திரிக்கிறாங்க. இதுல சுரேஷ் இவர் உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா
நகை கீறல்களும் சரி அண்ட் முதுல பலார் அரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த 5 விரல் தடங்களும் இருந்துருக்கு. இது மட்டும் இல்லாம இவரோட ஒரு காலு கீழே இந்த கணுக்கால் கிட்ட யாரோ கடிச்சு வச்ச மாதிரியும் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த தர்மா அவங்க அப்பாவுக்கு என்ன இது அடங்காது போல இருக்கு, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம தர்மா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா இளங்கோ அண்ட் சுரேஷ் இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி ஒரு ஐயனார் கோயிலுக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த கோயிலுக்கு இவங்க 2 பேருமே கூட்டு போறாங்க. ஆல்மோஸ்ட் கோயில் கிட்ட வர வரைக்கும் இவங்க 2 பேருக்கிட்டுமே எந்த ரியாக்ஷனுமே இல்ல, ரொம்பவே நார்மலா தான் இருக்காங்க. ஆனா கோயில் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விசித்திரமாவும் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரொம்பவே பயப்படும் போது தர்மா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா இவங்க 2 பேரோட கையை பிடிச்சி கோயில் உள்ளயும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே பயங்கரமா விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு மாதிரி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன எதுக்குடா இங்க கூட்டு வந்த, என்னையும் கூட்டு வந்த அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட ஒரு சில கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்டும்போது பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல இருக்கிற பூசாரி அவரோட உடம்புல ஐயனார் சாமியா வந்துட்டு இருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம இளங்கோ சுரேஷ் இவங்க 2 பேரோட தலைமுடியை பிடிச்சி உள்ள அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்து ஏன் எல்லுக்குள்ளே நீங்க வந்திருக்கீங்களா, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் எல்லுக்குள்ள நீங்க வருவீங்க அப்படின்னு இவங்க 2 பேருமே பார்த்து கேட்கும்போது தர்மா அவங்க அப்பாவுக்கு என்னடா நடக்குது அப்படின்னு முழிச்சிட்டும் இருக்காரு. இப்படி பூசாரி உடம்புல வந்த ஐயனார் இவங்க 2 பேருமே பிடிச்சி கேட்டுட்டே இருக்கும்போது யாருன்னு கேட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல கொஞ்சம் வயசான பெண் ஒரு 50 வயசு இருக்கும். அவங்க சும்மா சாதாரணமா சாமி கும்பிட்டு போலாம் அப்படின்னு அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க உடம்புல பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அந்த சாமியை வந்து இங்க இருக்கிற 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூசாரி உடம்புல இருக்கிற ஐயனார் அவரும் நீ யாரு, என்ன வேணும், ஏன் எல்லைக்குள்ள நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் தெரியுது சுரேஷ் உடம்புக்குள்ள அந்த பெண்ணோட ஆன்மா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பெண்ணோட ஆன்மாக்கு அந்த சமயம் என்ன நடந்ததோ அதையும் இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப சுரேஷ் இவர் உடம்புல இருக்கிற அந்த பொண்ணு அந்த 2005 அந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. பட் அந்த பையனும் இந்த பொண்ணும் சேம் கேஸ்ட் தான். ஆனா பொண்ணு இவங்க வீட்டுல பணம் அதிகமா இருக்கு, பையன் அவங்க வீட்டுல பணம் பற்றாக்குறையா இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு என்னதான் சேம் கேஸ்டா இருந்தாலும் அவன் வீட்டுல ஒண்ணுமே இல்ல, மரியாதையா நாங்க சொல்ற பையனை சாரி திருத்தம் நாங்க சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ஒரு 40ல இருந்து 45 வயசு இருக்கிற ஒரு ஆளு இந்த 25 வயசு இருக்கிற இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கேப்ல அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்றதுனால அந்த பொண்ணு லவ் பண்ணிருப்பாங்களே ஒரு பையன் அவங்க கூட பேசி நாளைக்கு நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த 40-45 வயசு ஆளுக்கும் தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓ பிளான் பண்றியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த பொண்ணை கற்பழிச்சிடறான் அந்த 40-45 வயசு ஆளு. ஆனா இப்படி இந்த பொண்ணை கற்பழிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணு சொல்ற விஷயம் நீ என்ன என்னதான் பண்ணாலும் எத்தனை தடவை என்ன கற்பழிச்சாலும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது குடிவெறியில இருக்கிற இந்த ஆளு என்ன பண்றான்னா ரொம்பவே கோவத்தோட அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துல கொன்னுடுறான். அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆளு ரியலைஸ் பண்றான் நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு. இப்படி அந்த ஆளு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சிருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியாம. கடைசி அந்த பொண்ணோட புடவை கழட்டி தூக்கு மாட்டி இறந்த மாதிரி அந்த பொண்ணை செட்டப் பண்ணிருக்கான். இப்படிப்பட்ட விஷயம் தான் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஆன்மாவும் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. இப்படி இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அந்த 40-45 வயசு ஆளு அவர் என்ன பண்றாருன்னா எதுவுமே பண்ணாத மாதிரி சைலண்டா அவரோட வேலையும் பார்க்க போக இது எல்லாமே அந்த பொண்ணோட வீட்டுல தான் நடந்திருக்கு. அந்த சமயம் அந்த பொண்ணோட வீட்டுல அந்த பொண்ணை தவிர வேற யாருமே இல்ல. இப்படி வெளியில போன அப்பா அம்மா அந்த பொண்ணு இறந்தது பார்த்தா அந்த அதிர்ச்சியில ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நாங்க தான் உன் சாவுக்கு காரணமாயிட்டோம் அப்படின்னு அவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எடுத்துட்டு போயிட்டு அடக்கமும் பண்றாங்க. அப்படி அன்னைக்கு அடக்கம் பண்ண வரும்போதுதான் இந்த இடத்துல சுரேஷ் இளங்கோ அண்ட் மத்த எல்லாருமே சூது விளையாடிட்டு இருப்பாங்க. இதுல சுரேஷ் அண்ட் இளங்கோ இவங்க 2 பேரும் தான் அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆபாச வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணு செம்மையா இருக்கும்டா, செம்ம அழகா இருப்பா, செம்ம பீஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராவும் பேசியிருப்பாங்க. அந்த சமயம் அந்த பொண்ணோட அம்மா அந்த இடத்துல தான் ரொம்பவே கோவத்தோட சுத்தி இருந்திருக்கு. சோ இதனாலதான் இவங்க 2 பேரு மெயினா டார்கெட் பண்ணிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை இறுதி ஊர்வலம் எடுத்துட்டு வந்து ஒரு சில நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஒரு 40-45 வயசு இருக்கிற ஒருத்தர் இறந்து போய் வந்திருப்பாரு. அவரை புதைச்சிருப்பாங்கன்னு சொல்லும் பாத்தீங்களா, அது வேற யாருமே இல்ல, இந்த பொண்ணை கற்பழிச்ச அந்த ஆளு தான் இந்த பொண்ணு கையாலே இறந்தும் போயிருக்காரு. சேம் எப்படி இந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போனாங்களோ அதே மாதிரி தான் அவரும் தூக்கு மாட்டி இறந்தும் போயிருக்காரு.
ஆல்ரெடி அந்த பொண்ணை ஒருத்தன் கற்பழிச்சு தான் கொண்டு இருக்கான். அந்த கோவமே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா அந்த கோவத்தோட அந்த பொண்ணோட ஆன்மா அங்க சுத்திட்டு இருக்கும்போது அதை மேலும் பெட்ரோல் ஊத்தி இன்னும் எரிய வைக்கிற மாதிரி இங்க இருக்கிற சுரேஷ் அண்ட் இளங்கோ இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பொண்ணை வர்ணிக்கிற மாதிரி ஒரு சில ஆபாச வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்கள வர்ணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறமும் இந்த கோவமே இந்த பொண்ணுக்கு இன்னமும் அதிகமாயி இவங்க 2 பேரையுமே படாத பாடுபடுத்திருக்கு. இதுல பூசாரி இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னும் 1 நாள் 2 நாள் இங்க இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இவனுங்க 2 பேருமே இறந்தே போயிருப்பானுங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் இவனுங்க உயிரோட இருந்தது ஒரு பெரிய விஷயம் தான். இதுக்கப்புறமும் இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம், தயவு செஞ்சு உங்க ஊருக்கே நீங்க கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் இவங்களும் அந்த 7 ஏக்கர் விவசாய நிலத்தை அந்த கரும்பு அறுவடை பண்ண வேண்டியிருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டா அறுவடை பண்ணாம வெறும் 3.5 ஏக்கருக்கு மட்டும்தான் இவங்களும் அறுவடை பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தோட ஓனர் கிட்ட இல்லைங்க இது செட் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டு கரும்பு வெட்டவும் போயிட்டாங்க. சரிப்பா, இதுக்கு நடுவில் அந்த பொண்ணோட அம்மா இவங்களை எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த கோவில் பூசாரி இவங்களுக்கு அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணி ரொம்பவே பத்திரமா தான் இந்த ஊரை விட்டு அனுப்பியும் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் கூட தர்மா அவங்க அப்பாவால இந்த சம்பவத்தை மறக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 2005ல இவங்க எல்லாருமே சொல்ல போனா இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமா பாதிச்சிருக்காங்க. 5 வயசுல இருக்கிற தர்மா இவரோட சேர்த்து. ஸோ தர்மா இவங்க ஃபேமிலி அண்ட் இவங்க கூட வந்த இவங்க எல்லாருக்குமே நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் ஒரு லைவ் வரலான்னு இருக்கேன். கண்டிப்பாக லைவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.